தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். ஜெபிக்கலாம். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் உன்னதர், பெரியவர், சர்வ வல்லவர், எங்களை ஆசிர்வதிக்கிற தேவன், எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன், எங்களுக்கு உதவி செய்கிற தேவன். தாப்பனே, நீர் எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உலக முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னபடியால் ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, நீர் எங்களோடு இருக்கிறபடியால் நாங்கள் செழிப்போம், நாங்கள் வெற்றி பெறுவோம், நாங்கள் முன்னேறுவோம். பிதாவே, உம்முடைய பெருக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன், பெருகவே பெருகச் செய்வேன் என்று சொன்னீரேன். தாப்பனே, எங்கள் வாழ்வில் உண்டாகிற மகத்தான பெருக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம், மகிமையான முன்னேற்றங்களுக்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய தயவு உண்டாகட்டும், உம்முடைய காருண்யம் வெளிப்படட்டும். தாப்பனே, உம்முடைய பலன், ஆறுதல், சமாதானம் உண்டாகட்டும். தாப்பனே, மக்களுக்கு முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், செழிப்பதற்கான பலனை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறபடியாக ஸ்தோத்திரம். எப்ரூன் அந்த்ரேர ஹெகனோன லாக்கினே எப்ரூன் அந்த்ரா ரிஷினங்கரே ஒப்ரூன் மென ஹங்குரு மென எப்ரூன் அந்த்ரா ரிஷிந்திர. தாப்பனே, எங்கள் வாழ்வில் உம்முடைய பலனும் உம்முடைய பாதுகாப்பும் வெளிப்படட்டும். ஒவ்வொருவரையும் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் பலப்படுத்துங்க. சோர்ந்து போயிருக்கிறவங்களை பலப்படுத்துங்க. தாப்பனே, இனிமேல் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்களை பலப்படுத்துங்க. தாப்பனே, இனிமேல் என்னால் முடியாது, எதுவும் செய்ய முடியாது, அவ்வளோதான், ஆச்சு, முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிக்கிற மக்களை தாப்பனே நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ். Glory be to God. Blessed be your holy name. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நீர் சோர்ந்து போவதில்லை தாப்பனே, உம்முடைய பலன் குன்றி போவதில்லை. தாப்பனே, நீர் சர்வ வல்லவர். பிதாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆவியில பலனை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எப்ரூன் ஹக்ரனந்திர எப்ரூன் மென்னலே எப்ரூன் ஹக்ரனந்திர. உம்முடைய மக்களை புதுப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட், ஒரு ரிஃப்ரெஷிங் தாப்பனை மக்களுக்கு உண்டாகட்டும். தாப்பனை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனை, இப்பொழுதும் கூட எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, ஜெபத்திலே உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஜெபிக்க, பரிந்துரை செய்ய, ஜாமக்காரராக செயல்பட நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம், கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் ஜாமக்காரரையும் பரிந்துரை செய்கிறவர்களையும் நீர் எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஜபத்தின் காரியங்களில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். பிதாவே, நீர் பெரியவர், நீர் உன்னதர், சர்வ வல்லவர். பிதாவே, உம்முடைய உதவிக்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி அவர்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லா விதமான வியாதி, வலி, வேதனைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய கரத்தை நீட்டி மக்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, எண்ணங்களை அறிந்தவர், எங்கள் இருதயத்தின் ஆசைகளை அறிந்தவர். தாப்பனே, நீர் எங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது எப்படி நடக்குமோ, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. தாப்பனே, நீர் எங்கள் நல்ல தாப்பனாக இருந்து அந்த இருதயத்தின் விருப்பங்களை நீர் பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, உம்மால் கூடும். நீர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், வெள்ளியும் பொன்னும் உம்முடையது. தாப்பனே, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. பிதாவே, நீர் எங்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி. ஹல்லேலூயா டு ஜீசஸ்.
இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவை உம்மை துதிக்கிறோம். பிதாவை இப்பொழுதும் எங்கள் தேசத்துக்காக வருகிறோம். தாப்பனை எங்கள் தேசத்தின் தலைவர்கள், அரசாங்க ஊழியர்கள், அரசாங்க அதிகாரிகளுக்காக வருகிறோம். தாப்பனை இந்த தேசத்தை ஆளக்கூடிய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் அவர்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். மற்ற தேசங்களோடு கூட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும், பல்வேறு விதங்களில் அவங்களோடு கூட எப்படி இடைப்பட வேண்டும் என்கிற ஞானத்தையும் புத்தியும் வெளிச்சத்தையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, எங்கள் தேசத்தின் தலைவர்கள் மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கட்டும், மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தாப்பனே, தீமையை தண்டிக்கிறவர்களாக இருக்கட்டும். பிதாவே, நியாயத்தை நிலைநாட்டுகிறவர்களாக, நியாயத்தை செயல்படுத்துகிறவர்களாக இருக்கட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் தேசத்துக்கு உமக்கு பயந்து உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய பாதையில் நடக்கக்கூடிய நல்ல திறமையான தலைவர்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். துன்மார்க்கமான மக்களை நீர் ஆளுகைக்கு வரவிடாமல் தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். துன்மார்க்கமான மக்களை ஆளுகையிலிருந்து அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீர் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்கள் தேசத்திற்கு நீர் உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்திற்கு நீர் உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, அமெரிக்க தேசத்தில் நடக்கிற அதிபர் தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய சித்தத்தின்படி நல்ல அதிபரை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கு பயந்து உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய திறமையான அதிபரை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய மனுஷனுக்கு விரோதமான எல்லா பிசாசின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால் கட்டுகிறோம். தாப்பனே, உம்முடைய மனுஷனுக்கு விரோதமான எல்லா பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போவதாக. பிதாவே, உம்முடைய மனுஷனுக்கு விரோதமான எல்லா துன்மார்க்கமான கூட்டணிகளும் ஒளிந்து போகட்டும். அவருடைய முயற்சிகள் அவமாகி போகட்டும். தாப்பனே, உம்முடைய மனுஷனுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும். தாப்பனே, உம்முடைய மனுஷனை பிசாசின் கன்னிகள், குழிகள், மனுஷர்களுடைய கன்னிகள், அவர்கள் தோண்டி வைத்திருக்கிற குழிகள், இவைகளிலிருந்து பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உம்முடைய மனுஷன் மீது உண்டாகட்டும். இந்த எலெக்ஷன் நியாயமான விதத்தில், நேர்மையான விதத்தில் நடக்கட்டும். தாப்பனே, எல்லா விதமான மோசடி வேலைகளையும், ஏமாற்று வேலைகளையும் நீர் தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய பாதுகாப்பு இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் மீது உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். சரியான விதத்தில், நேர்மையான விதத்தில், நியாயமான விதத்தில் நடக்கட்டும். பிதாவே, உம்முடைய பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம். Hallelujah to Jesus. Glory be to God. Blessed be your holy name. பிதாவே, இஸ்ரவேல் தேசத்தை நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி இஸ்ரவேலுடைய சத்துருக்களை அவர்கள் கண்கள் முன்பாக முறியடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்ப ஓடட்டும். தாப்பனே, இஸ்ரவேலுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும். தாப்பனே, இஸ்ரவேலை எதிர்த்து நிற்க ஒரு மனுஷனாலும் கூடாது. தாப்பனே, உம்முடைய ஜனம், தாப்பனே, உம்முடைய உடன்படிக்கையின் ஜனம். தாப்பனே, நீர் இரத்த உடன்படிக்கை செய்திருக்கிறீர், நித்திய உடன்படிக்கை செய்திருக்கிறீர். இஸ்ரவேலையும் இஸ்ரவேலுக்கான அந்த தேசம், அந்த நிலத்தை நீர் உடன்படிக்கை பண்ணி கொடுத்துருக்கிறீர். ஒரு மனுஷன் அவங்கள அந்த இடத்துல இருந்து அகற்ற முடியாது. தாப்பனே, உம்முடைய உதவிக்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு உம்முடைய தயவு உண்டாகட்டும். தாப்பனே, இஸ்ரவேல் தேசம் செழிக்கட்டும், வளரட்டும், பெருகட்டும். தாப்பனே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியாக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் பரிசுத்தர், நம்முடைய கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் நீதியை விரும்புகிறவர். ஹல்லேலூயா. நீதியில் 2 பகுதி இருக்குது. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, குற்றமற்றவர்கள், இன்னசென்ட் பீப்புள் தண்டிக்கப்படக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ரைட்? குற்றம் செய்யாதவர்கள், குற்றமற்றவர்கள்,
இன்னசென்ட் பீப்புள் வந்து தண்டிக்கப்படக்கூடாது. அது நீதியின் ஒரு பகுதி. நீதியின் இன்னொரு பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, குற்றம் செய்தவர்கள் தண்டனைக்கு தப்பக்கூடாது. அல்லேலூயா. குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இதுதான் நீதியோட 2 பாகங்கள், 2 sides of the same coin. இது ரெண்டும் இருக்கும்போது தான் ஒரு தேசத்தில் பாதுகாப்பு, நியாயம், நேர்மை, நீதி இதெல்லாம் விளங்கும். இதன்படி மக்கள் நடக்க ஆரம்பிப்பார்கள். நம்ம வந்து குற்றமற்றவர்களை தண்டிக்கக்கூடாது, குற்றம் செஞ்சவங்களை தண்டிக்காமல் விடவும் கூடாது. இதை நீங்கள் எதை வயலேட் பண்ணாலும், எதை நீங்கள் செய்யாமல் விட்டாலும் தேசத்தில் பிரச்சனைகள் உண்டாகும், கலகங்கள் உண்டாகும், குற்றங்கள் பெருகும், தீமை செய்கிறவர்கள் பெருகுவார்கள், கொஞ்சம் செஞ்சிட்டு இருந்தவன் இன்னும் நிறையா செய்வான். இப்படி பல விதங்களில் தேசம் பாதிக்கப்படும். லாலெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். என்னது லாலெஸ்னஸ்? கடைசி காலங்களை குறித்து ஒரு காரியம் என்னென்னா, இந்த சட்ட ஒழுங்கு இதெல்லாம் இருக்காது. லாலெஸ்னஸ் சொல்லுங்கள், லாலெஸ்னஸ். சட்டத்தின்படி, தேவ வார்த்தையின் சட்டமாக இருக்கட்டும், இல்லை ஒரு தேசத்தின் சட்டமாக இருக்கட்டும், அதன்படி நடக்காமல் இஷ்டத்துக்கு பண்ணுறது. ஒவ்வொருத்தரும் அந்த விதமாக நான் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன் இல்லை, நான் தேவ வார்த்தைக்கு கட்டுப்பட்டவன் இல்லை, என் மனசுக்கு எது சரி அப்படின்னு தெரியுதோ அதைத்தான் செய்வேன் அப்படின்னு முடிவெடுத்து செயல்பட ஆரம்பிக்கும்போது அந்த தேசம் நாசத்திற்கு நேராக போகும். அநீதி ஓங்கும், அநீதி பெருகும், மக்கள் பல விதங்களிலும் பாதிக்கப்படுவாங்க. புரியுதா? அதனால் நம்முடைய தேசத்தில் நீதி, நியாயம் இதெல்லாம் பெருக வேண்டும். நீதியை செயல்படுத்த வேண்டும். தலைவர்கள், அரசாங்க ஊழியர்கள், அரசாங்க அதிகாரிகள் இவங்கெல்லாம் நீதியை செயல்படுத்தணும், நீதியை நிலநாட்டணும், நியாயமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. புரியுதா? இந்த காலங்களில் இந்த மாதிரியான காரியங்கள்லேருந்து மக்கள் விலகி போயிட்டே இருக்கிறாங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா நன்மை செஞ்சவனை தண்டிக்கிறாங்க, தீமை செஞ்சவனை விட்டுறாங்க. பெருசாக ஒரு கொடூரத்தை செஞ்சிருப்பான், அவனுக்கு இத்தினோண்டு தண்டனை கொடுக்குறது. இத்தினோண்டு ஏதாவது ஒரு தப்பு பண்ணவனை தூக்கி அவனை சாத்துன்னு சாத்துறது. இதெல்லாம் அநீதி. எந்த தேசத்துக்கும் இந்த காரியங்கள் நல்லது கிடையாது. எந்த தேசங்கள்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்களோ அந்த தேசங்களில் பிரச்சனைகள் பெருகி கொண்டே போகும். புரியுதா? இந்த காரியங்களை குறித்தெல்லாம் உங்களுடைய ஜெபங்களில் ஜெபிங்க. நம்ம தேசத்துக்காக ஜெபிங்க, பட்டணத்துக்காக, மாநிலத்துக்காக ஜெபிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். சங்கீதம் 27 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். தாவீதுடைய ஆசை என்ன, வாஞ்சை என்ன? கர்த்தருடைய அந்த மகிமை, அவருடைய பிரசனத்தை நாம் பார்க்கணும், அந்த பிரசனத்தில் தங்கி இருக்கணும், கர்த்தருடைய மகிமையை ரசிக்கணும், கர்த்தரிடத்தில் பேச வேண்டும், உறவாட வேண்டும். நான் அவர்கிட்ட பேசணும், அவர் சொல்கிறத நான் கேட்கணும். ரைட்? இது தாவீதுடைய இருதயத்தின் வாஞ்சையாக இருந்தது. எந்த அளவுக்குனா, இதுதான் அவருடைய மிக முக்கியமான வாஞ்சையாக, பிரதானமான வாஞ்சையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதை அவர் தேடுறாரு. சும்மா பேச்சுக்கு ஏதோ நான் தேடுறேன், விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லாமல், இது ஒரு ஆழமான இருதயத்தை நிறைத்திருக்கிற ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை. மற்ற இடங்களில் இன்னும் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அவர் இதை குறிச்செல்லாம் அவர் பேசுகிறார். அப்போ இது ஏதோ ஒரு ஸ்மால் விஷ்
ரைட். இப்போலாம் இந்த நியூ இயர்ஸ் ரெசல்யூஷன் பண்ணுறாங்களா, புது வருஷம் ஆரம்பிச்ச உடனே நான் இந்த வருஷம் போகிறேன், ஜிம்முக்கு போகிறேன், இனிமேல் நான் வந்து டயட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லை. இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு வாஞ்சையை குறிக்கிறது. இருதயபூர்வமான மனதின் ஆழத்திலிருந்து இருதயத்தை நிறைக்கிற ஒரு ஆட்கொள்ளுகிற ஒரு வாஞ்சை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாஞ்சை நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட வாஞ்சை இல்லை அப்படின்னா, இப்படிப்பட்ட வாஞ்சை எனக்கு கொடுங்கன்னு கர்த்தர்கிட்ட கேட்கணும். ரைட். என்னென்ன காரியங்களெல்லாம் நம்ம ஜெபிக்கணும்னு கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நமக்கு தேவைகளை ஜெபிக்கிறோம், தப்பு கிடையாது, நல்லது. ரைட். நல்லா ஜெபிங்க. பிரச்சனையிலேருந்து விடுதலைக்காக ஜெபிக்கிறோம், அதுவும் நல்லது தான். ரைட். கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார், அதையும் செய்யுங்க. தெய்வீக சுகத்துக்காக ஜெபிக்கிறோம், செழிப்புக்காக ஜெபிக்கிறோம், ரைட். நீடித்த ஆயுளுக்காக ஜெபிக்கிறோம், சத்துருக்கள் மீது ஜெயத்திற்காக ஜெபிக்கிறோம். இது எல்லாமே நல்லது, இது எல்லாமே கர்த்தர் கொடுக்குற நன்மைகள். நல்லா ஜெபிங்க, தப்பே கிடையாது. ரைட். ஆனால் ஒரு சில காரியங்கள்லாம் இவைகளை காட்டிலும் கொஞ்சம் மேலான ஆசைகள். அப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசை தான் கர்த்தருடைய சமூகத்தை விரும்புகிற ஆசை. இந்த ஆசையை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஆசை உங்களுக்குள்ளே வேரூன்றுச்சு அப்படின்னா, இந்த ஆசை உங்கள் இருதயத்தை நிறைச்சிச்சுன்னா, இந்த ஆசையின்படி நீங்கள் செயல்பட ஆரம்பித்து கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடுகிறவர்களாக மாறினீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் பலத்த மாற்றங்கள் உண்டாகும், நன்மைக்கு ஏதுவான மாற்றங்கள், பாதுகாப்பு உண்டாகும், செழிப்பு உண்டாகும், பலவிதமான நன்மைகள் உண்டாகும். அதில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். கவனிங்க. தாவீது அவன் வாழ்வு முழுவதும் இப்படிப்பட்ட மனிதனாக இருந்தான். தேவனுடைய பிரசன்னத்தை தேடுகிறவனாக, தேவனுடைய பிரசன்னத்தில் சந்தோஷிக்கிறவனாக, தேவனுடைய பிரசன்னத்தில் களி கூறுகிறவனாக இருந்தான். அப்படிப்பட்டவனாக அவன் வாழ்வில் இருந்ததுனால அவன் இருதயத்துக்குள்ளே இன்னொரு ஆசை ஒன்று உருவாச்சு. எப்போதுமே ஒரு ஆசை இன்னொரு ஆசைக்கு வழி நடத்தும். நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா, நான் தீமையான ஒரு உதாரணத்தை காமிக்கிறேன். லேசாக ஒரு சிகரெட் குடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி கொஞ்சம் 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 குடிச்சிட்டு இருப்பான். அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுவான். அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும். அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா மதுபான பழக்கம், அப்புறம் பேர் என்ன, ட்ரக்ஸு, அந்த மாதிரி இந்த சொல்கிறாங்களே கஞ்சா, ஹெராயின், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு அடிமையாயிடுறாங்க. அப்புறம் இப்படியே போயிட்டுருக்கும்போது அப்படி பார்த்திங்கன்னா மற்ற கெட்ட பழக்க வழக்கங்களுக்குள்ள அதுக்குள்ளே கொண்டு போகுது. சூதாட்டம், கேம்பிளிங், விபச்சாரம், அப்படி இப்படின்னு அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஒரு கெட்ட ஆசை அதை அவன் வாழ்க்கையில் செயல்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அது இன்னொரு ஆசைக்கு வழிவகுக்கும். அது பார்த்திங்கன்னா இன்னொரு ஆசைக்கு கொண்டு வழிவகுக்கும். அப்படியே இழுத்துட்டு போகுது பாருங்கள், படிப்படியாக. ஆனால் இதே காரியங்கள் நன்மையான காரியங்களிலும் நடக்கும். ஆரம்பத்தில் சபைக்கு வாரம் வாரம் வரவங்களாக இருப்பாங்க. ரைட். ஒரு வாரம் வருவாங்க, அப்புறம் வாங்க தொடர்ந்து சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சபைக்கு வந்தால் என்ன சொல்லிக் கொடுப்போம், நம்ம டெய்லி பைபிள் படிங்க அப்படின்னு சொல்லிக் கொடுப்போம், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக் கொடுப்போம். அந்த சபைக்கு வர பழக்கத்துலேருந்து அடுத்து என்ன பழக்கம் உண்டாகும், பைபிள் வாசிக்கிற பழக்கம் உண்டாகும், ஜெபிக்கிற பழக்கம் உண்டாகும், கர்த்தரை துதிக்கிற பழக்கம் உண்டாகும். இந்த ஒரு நல்ல பழக்கத்துலேருந்து மற்ற பழக்கங்கள் உண்டாகுது பாருங்க. அப்புறம் பைபிள் வாசிக்க அப்புறம் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த நன்மையான காரியங்களில் கொஞ்சம் ஆசை உண்டாகும், ஒரு வாஞ்சை உண்டாகும், ஒரு இன்பம் உண்டாகும். அது செய்கிறதே சந்தோஷத்தோடு செய்வாங்க இல்லையா. அது அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி பைபிள்லாம் படித்து அந்த பாதைகள்லாம் கற்றுக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் சோம்பேறியாக இருந்தவன் இப்போ சுறுசுறுப்பாக மாறிடுவான். ரைட். உணத்துக்கு உதவமாக இருந்தவன் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி நல்லா உழைச்சி, ரைட், ஜாக்கிரதை உள்ளவனாக, உண்மை உள்ளவனாக மாறி அப்படி நல்ல பெருக்கங்களை அடைந்து மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறிடுவான். ரைட். அவன் பார்த்திங்கன்னா அதிலே இன்னும் கொஞ்சம் வளர ஆரம்பிப்பான். அந்த மாதிரியான காரியங்கள், நன்மையான காரியங்களில் ஒரு நாட்டம் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்புறம் இப்படி கர்த்தரை தேடிட்டு இருக்கும்போது தேவ சித்தத்தை குறித்த ஒரு ஆசை உண்டாகும். ஐயோ, கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும், கர்த்தரை தேடணும்,
கர்த்தரை வாஞ்சிக்கணும், கர்த்தருடைய அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு ஆசை உண்டாகும். இப்படி பார்த்திங்கன்னா ஒரு காரியம் மற்ற பல காரியங்களுக்கு வாசலை திறக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இவருக்கு ஆரம்பத்தில் இவர் கர்த்தரை தனிப்பட்ட விதத்தில் தேடிட்டு இருக்கிறாரு. கர்த்தரை துதிக்கிறாரு, பாடுறாரு, அவர் வார்த்தையை தியானிக்கிறாரு, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாரு, கர்த்தருடைய பிரசன்னத்தில் சந்தோஷப்படுறாரு, களி கூறுறாரு. இப்படியே போயிட்டுருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா இப்போ ராஜாவாயிட்டார். ராஜாவாகி நல்ல ஒரு சமாதானமான சூழ்நிலை, பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை, எதிரிகள்லாம் மடங்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க, சுற்றி முற்றி என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவரும் இன்னொரு தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பேசும்போது தாவீது தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை ராஜாட்ட பேசுகிறார். ராஜா நாத்தான் தீர்க்கதரிசிட்ட தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை குறித்து வெளிப்படுத்துகிறார். இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அஃபிஷியல் கான்வர்சேஷன்லாம் கிடையாது, சபை கூட்டம் கிடையாது, இல்லை ஜப கூட்டம் கிடையாது. இவர் 2 பேரும் நல்ல பழக்கம் இப்போ, ரைட்? அதனால் ஒரு 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 உரையாடல், ஒரு கான்வர்சேஷனில் சாதாரணமாக பேசுகிறாங்க 2 பேரும் இந்த காரியத்தை குறித்து. என்ன பேசுனாங்கன்னு பார்ப்போம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாக இருக்கையில், பாருங்கள், இளைப்பாறுதல் உண்டாயிருச்சு, சமாதானமாக இருக்கான், ராஜ்யம் உறுதி பெற்றுச்சு கையில். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி அவங்களுடைய ராஜ்யம் உறுதிப்பட்டதுக்கப்புறம், அவங்களுக்கு சமாதானம் உண்டானதுக்கப்புறம் மற்ற ராஜ்யங்களை போய் கைப்பற்றுவதற்கு முயற்சிகள் எடுப்பாங்க. ரைட்? சுற்றி முற்றி இருக்கிற ராஜ்யங்கள், அப்புறம் தூரமாக இருக்கிற ராஜ்யங்கள், அவைகளெல்லாம் கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்வாங்க. இது ராஜாக்களுடைய ஒரு பழக்கம். அவங்க ராஜ்யத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு எல்லாம் முயற்சியும் எடுப்பாங்க. ஒன்ஸ் அந்த ராஜ்யம் பலப்பட்டுருச்சு, அங்கே அவங்க பவர் ஸ்டெபிளைஸ் ஆகிருச்சு, அங்கே அவங்களுக்கு நல்ல பேர் உண்டாயிருச்சு அப்படின்னா அடுத்து வேற என்ன சுற்றி முற்றி இருக்கிற தேசங்களெல்லாம் கைப்பற்றுவதற்கு முயற்சி எடுப்பார்கள். மேலும் மேலும் போய் படையெடுத்து போய் மற்ற தேசங்களை கைப்பற்றி ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்துவதற்கு, ராஜ்யத்தை இன்னும் பெருசாக்குறதுக்கு, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு முயற்சிகள் எடுப்பாங்க. இதுதான் ராஜாக்களுடைய பொதுவான ஒரு வழக்கம். மற்ற தேசங்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. கர்த்தர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு எல்கையை வச்சுருக்கிறாரு. ரைட்? இப்போ இஸ்ரவேலுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எல்லையில் இருந்த அந்த நிலத்தை தான் இஸ்ரவேலுக்கு சொந்தமாக கொடுத்தார். அதே போல் கர்த்தர் பார்த்திங்கன்னா மோவாபியர், அம்மோனியருக்குன்னு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு நிலப்பகுதியை இது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம்னு கொடுத்துட்டார். செயீர் புத்திரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஏசாவுடைய வாரிசுகள், அவங்களுக்குன்னு ஒரு நிலப்பகுதியை கொடுத்துருக்கிறார். இப்போ இஸ்ரவேல் தேசத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தாவீதெல்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த மற்ற நாடுகளெல்லாம் போய் கான்கோர் பண்ணணும், தேசங்கள் ஒவ்வொரு தேசத்தையும் ஆட் பண்ணணும், நம்ம ராஜ்யத்தோட நம்ம ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்தில் அவங்க நல்லா இருக்கணும், அதுதான் அவங்களுடைய விருப்பம். நீங்கள் இஸ்ரவேலை கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க மற்ற தேசங்கள் மேல் படையெடுத்து போய் அவங்க தேசத்தை ஆக்கிரமிக்கிற அந்த இதெல்லாம் கிடையாது. அவங்க யோசுவாவின் காலத்தில், மோசேயின் காலத்தில் பண்ண யுத்தங்கள், கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த தேசத்தை எடுத்துக்கொள்ளும்படி தான் யுத்தம் பண்ணாங்க. அவங்க தேசமாக மாறினதுக்கப்புறமும் அவங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி வரும்போது அவங்களுக்கு விரோதமாக இவங்க யுத்தம் பண்ணாங்க. மற்றபடி மற்ற தேசங்களோட தேசத்தை போய் அவங்க மெனக்கட்டு சண்டை போட்டு, அவங்க கூட வம்பிழுத்து, அவங்க கூட சண்டை போட்டு அவங்க தேசத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இஸ்ரவேல் தேசத்தில் கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. தாவீது அப்படிப்பட்ட ராஜா. அவருக்கு என்ன, கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த ராஜ்யத்தை நல்லா ஆளுகை செய்யணும், இஸ்ரவேல் தேசத்துக்கு உண்டான தேசத்தை அவர் எடுத்துக்கணும், அதை பாதுகாக்கணும். இதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. இஸ்ரவேலுடைய சத்துருக்களை கீழ்ப்படுத்தணும், இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அவர் மற்ற ராஜாக்களை போல அல்ல.
இப்போ அலெக்சாண்டர் த கிரேட்லாம் பார்த்திங்கன்னா அவர் தேசம், அதுக்கு அப்புறம் மற்ற தேசம், அப்புறம் இன்னொரு தேசம், அப்புறம் இன்னொரு தேசம், அப்புறம் இன்னொரு தேசம், இப்படி ஒவ்வொரு தேசம் மீதாக படையெடுத்து போய் அந்த தேசங்களெல்லாம் கைப்பற்றுறாங்க இல்லையா. நெப்போலியன் எடுத்துக்கோங்க, இல்லை சீசர் எடுத்துக்கோங்க, இல்லை வேறு எந்த பெரிய ராஜாவாக இருக்கட்டும், ஏன் நம்ம தேசத்தில் இருக்கிற அந்த ராஜாக்கள் சக்கரவர்த்திகளை கூட பார்த்திங்கன்னா அவங்களாம் அப்படி தான் செஞ்சாங்க இல்லையா. ஆனால் இதுதான் உலகத்தின் ராஜாக்களுடைய வழிமுறை. இப்போ நேபுகத்நேசர்லாம் ஒவ்வொரு தேசத்தின் மீதும் படையெடுத்து போனார். எவ்வளோ படைகள் எடுக்கிறப்பனா எத்தனையோ தேசங்கள் மீது படையெடுத்து எத்தனையோ தேசங்களை கீழ்ப்படுத்தி எத்தனையோ தேசங்களை சிறைப்பிடிச்சிட்டு போய் ரைட். ஒரு காலத்தில் அவர் சொல்கிறார் பாருங்க, இது நான் கட்டின பாபிலோன் அல்லவா, மகா பெரிய மாபெரும் பாபிலோன் அல்லவா அப்படிலாம் பேசுகிறார். ரைட். ஆனால் அவரால் தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை, நிரந்தரமான ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் தாவீது தனக்கென்று ஒரு நிரந்தரமான ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டார். அது எப்படி பெற்றுக்கொண்டாருன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதை கொஞ்சம் கவனிங்க. 2வது வசனம், ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாக இருக்கிறதே என்றான். இவர் நல்லா இருக்கிறாரு, இவரை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆனால் இவர் அதோட நிற்க விரும்பலை. இவர் என்ன நினைக்கிறாரு, தேவனுடைய பிரசனத்திற்கென்று ஒரு பெரிய இடத்த நான் கட்டணும், ஒரு மாளிகையை கட்டணும். ரைட். இங்கிலீஷில் இப்படி அழகாக சொல்ல, ஒரு மேக்னிஃபிசன்ட் பேலஸ், ஒரு மகத்துவமான ஒரு அரண்மனையை கர்த்தருக்கென்று கட்ட வேண்டும் என்று சொல்கிறார். ரைட். இன்னொரு இடத்துல அதை சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், அவருடைய எண்ணத்தை பாருங்கள். மற்ற ராஜாக்களை போல் இன்னொரு ராஜ்யத்தை கைப்பற்றுவோம், அதை கொஞ்சம் நம்மளோட சேர்த்துக்குவோம், இன்னொரு ராஜ்யத்தை அங்கே போய் கைப்பற்றுவோம், அதையும் நம்மளோட சேர்த்துக்குவோம், அப்படி யோசிக்கல. ராஜ்யம் உறுதிப்பட்டாச்சு, சமாதானம் இருக்குது. அந்த நேரத்தில் அவர் என்ன யோசிச்சுட்ருக்கார், நான் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டணும். இதில் ஆச்சரியம் என்னென்னா, அது இவருக்காக தேவன் வைத்திருந்த ஒரு மிஷனே கிடையாது. கர்த்தருடைய திட்டம் என்ன, இவருடைய பையன் கட்டணுன்றது தான் கர்த்தருடைய திட்டம். ஆனால் இவர் பாருங்கள், கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. கர்த்தருடைய பிரசனத்தை வாஞ்சிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. அப்படி கர்த்தரோட நேரம் செலவழிச்சிட்டு இருக்கும்போது சில சமயம் பார்த்திங்கன்னா, இதை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறேன். பிற்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை நம்ம அப்படி ரீச் பண்ணி இப்படி எடுப்போம். அதை குறித்த வெளிச்சம், அந்த கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த திட்டம், அதை எடுத்துருவோம். கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே கொஞ்சம் ஆழமாக போனீங்கன்னா, அவரோடு கூட உறவாட ஆரம்பிச்சிங்கன்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ இங்கே நடக்க போகிற இந்த மகிமையான எழுப்புதல், இந்த காரியங்களை குறித்து நான் இன்றைக்கி நேற்று கர்த்தர் என் கூட பேசலை. அதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசினார். 1998-99 அந்த டயத்தில் பேச ஆரம்பித்தார். அப்போல்லாம் நான் கர்த்தர் கூட நேரம் செலவழிக்கும்போது, அவருடைய பிரசனத்தில் இருக்கும்போது, அதெல்லாம் என்னமோ இப்போயே நடக்கும்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ நடக்க போகுது இது அப்படின்ற மாதிரி, இன்றைக்கே இப்போவே அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த இட்டர்னல் ட்ரம்மில் ஒரு வேறு மாதிரி ஃபீலிங் அது. அங்கே நேரம் வேறு மாதிரி செயல்படும். அந்த கர்த்தருடைய அந்த மகிமையின் பிரசனத்துக்குள்ளே போயிட்டிங்கன்னா, அப்போ எப்போயோ நடக்க போகிற காரியங்கள்லாம் என்னமோ இப்போயே நடக்கிற மாதிரி தோணும். இன்றைக்கே நடக்க போகிற மாதிரி கூட தோணும். புரியுதா? அப்போ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு காலத்தில் எனக்கு என்னோட கர்த்தருக்கு ஒரு சில காரியங்களை குறித்து பேசும்போதெல்லாம் அதெல்லாம் இப்போயே என் கையில் இருக்கிற மாதிரி இல்லையா. ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது படிப்படியாக நடந்துகிட்டு இருக்குது ஒரு சில காரியங்கள்லாம். ஆனால் அதை காமிக்கிறப்ப அது அந்த ஆவியோட அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரம்மில் இருக்கிறப்ப, அந்த பிரசன்னத்தில் இருக்கிறப்ப, அது என்னமோ இப்போயே நம்ம கையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி தான் பாருங்கள், தாவீது கர்த்தருடைய இருதயத்திலேருந்து ஒரு திட்டத்தை அப்படி வெளியில் எடுத்துட்டார். ரைட். இவர் ஆல்ரெடி கர்த்தர் மீது வாஞ்சியுள்ள ஒரு மனுஷன், கர்த்தருடைய பிரசன்னத்தை நாடுகிற ஒரு மனுஷன். அதனால் அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிட்டார். தேவாலயத்தை கட்டணுன்ற அந்த திட்டத்தை ஆக்சஸ் பண்ணிட்டார்.
அதை செயல்படுத்தணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இவர் பேசும்போது சும்மா பேசலைங்க, ஒரு நல்ல தீர்க்கமான முடிவோடு தான் நாத்தான்கிட்ட சொல்கிறாரு, இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி. உடனே நாத்தான் சொல்கிறாரு பாருங்க. அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். இந்த தேவாலயம் கட்டுறது பார்த்திங்கன்னா கர்த்தரால் ஆல்ரெடி அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட ஒரு காரியம்தான். நீங்கள் மோசேயின் காலத்திலே அவர் சொல்கிறார், நான் தெரிந்து கொள்ளுகிற அந்த ஸ்தலத்தில் என்னுடைய நாமத்தை நான் வைப்பேன் அப்படின்லாம் மோசேயின் மூலமாகவே கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆனால் அது நடந்து சில நூற்றாண்டுகள் ஆனதுக்கப்புறமும் கூட அது இன்னும் நிறைவேறாமல் அப்படியே இருக்குது. கர்த்தரும் ஆவியானவரும் அதை குறித்து யார்கிட்டையும் பேசலை. இவங்க தாவீதுக்கு முன்னாடி சவுல் ராஜாவாக இருக்கிறார், அவர்கிட்டையும் கர்த்தர் அதை குறித்துலாம் ஒன்றும் பேசலை, தாவீதுட்டையும் பேசலை. தாவீது கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த திட்டத்தை பார்த்து அதை எடுத்து அதை செயல்படுத்தணும்னு இவராக போயிட்டார். நாத்தானும் பாருங்கள், கர்த்தர் தாவீது கூட இருக்கிறாரு, தாவீதை செழிக்க வச்சுருக்கிறாரு, மேற்கொள்ள வச்சுருக்கிறாரு, ஜெயிக்க வச்சுருக்கிறாரு, அபிஷேகம் பண்ணி ராஜாவா இன்றைக்கி உறுதிப்படுத்தி வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு கர்த்தரும் கூட இருக்கிறாரு, இது ஒரு நல்ல திட்டம், நல்ல ஆலோசனை செய்யும், கர்த்தரும் ஆசீர்வதிப்பார்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கி நைட்டே அவரை மறுபடியும் அனுப்புகிறார். இப்போ நாத்தான் சொந்தமாக பேசலை, இயற்கையாக பேசலை, ஆவியானவர் மூலமாக பேசுகிறார். பேசும்போது நீர் நிறைய ரத்தம் சிந்தி இருக்கிறதுனால ரைட், நீர் கட்டக்கூடாது, உன் பையன்தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிடுறார். ரைட், ஆக்சுவலாக ரத்தம் சிந்தினது கூட இவர் சொல்லலை, தாவீது அதை பின்னாடி கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் நாத்தான் சொல்கிறார், நீர் இல்லை, ஆனால் உங்களுடைய பையன் கட்டுவான் அப்படின்னு சொல்கிறார். ரைட், அப்படி பல காரியங்களை கர்த்தர் நாத்தான் மூலமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பான ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு, அதை கவனிப்போம். ஒரு குறிப்பான ஒரு காரியம், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு மற்ற ராஜாக்கள்னால் எத்தனை தேசத்தின் மீது படையெடுத்து போ அப்படின்னு சொன்னாலும் போவாங்க. ரைட், எத்தனை பேரை கொன்று குவி அப்படின்னு சொன்னாலும் செய்வாங்க. எவ்வளோ பணத்தை செலவு பண்ணு, எவ்வளோ பொண்ணை செலவு பண்ணு, எவ்வளோ வெள்ளியை செலவு பண்ணு, எவ்வளவு காசு பணம்னாலும் பரவாயில்ல, இப்படிப்பட்ட ஒரு நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளணும்னு ராஜாக்கள் சக்கரவர்த்திகள்லாம் ஆயத்தமாக இருப்பாங்க. ரைட், ரெடியாக இருப்பாங்க. ஆனால் தாவீது இதெல்லாம் எதையுமே செய்யாமல் ஒரு ஈஸியான விதத்தில் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். எப்படி பெற்றுக்கொண்டார்? அந்த ஆசீர்வாதம் என்ன? அதே 7ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் தாவீது கூட பேசும்போது 16ஆம் வசனம், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டு இருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்று இருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். கவனிங்க, ஒரு மனுஷனுடைய குடும்பம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கணும்னா அது எவ்வளோ சாதாரண விஷயமா? அவனுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அப்படின்னா அது சாதாரண விஷயமா? பொதுவாக யாருனாலும் அதெல்லாம் செஞ்சிட முடியுமா? நீங்கள் நெபுகத்நேசர் ராஜாவை பாருங்கள், ராஜாக்களே ரொம்ப மகிமை நிறைந்த வல்லமையுள்ள ஒரு ராஜான்னா நெபுகத்நேசர். அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் படையெடுத்து தேசங்களை தேசங்களை கைப்பற்றி என்னென்னமெல்லாம் பண்ணி அவர் பார்த்திங்கன்னா தங்கத்தில் ஒரு சிலையை வச்சு வணங்குங்கன்றார். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா கர்த்தர் ஒரு தரிசனத்தில் அந்த தங்க தலை பாபிலோன், அதுக்கப்புறம் மற்ற மெட்டல்ஸும் இருக்குது, வெள்ளி, இரும்பு, வெங்கலம் இப்படிலாம் இருக்குது, அதான் வேறு வேறு ராஜ்யங்கள். இந்த தங்கம் தலை மட்டும்தான் பாபிலோன் சாம்ராஜ்யம். அதுக்கப்புறம் பாபிலோன் அகற்றப்பட்டுட்டு மீதியர், பெர்சியர் வருவாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேக்கர் வருவாங்க, அதுக்கப்புறம் ரோமர் வருவாங்க. இப்படிலாம் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் இவருக்கு என்ன ஆசை? இல்லை, என் ராஜ்யம் தள்ளப்படக்கூடாது, என் ராஜ்யம் நிரந்தரமான ராஜ்யமாக இருக்கணும், என் ராஜ்யம் என்றென்றைக்கும் நீடிக்கிற ராஜ்யமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் தங்கத்தில் ஒரு சிலையை செஞ்சு முழுசாக தங்கம் அதை எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கையை சொல்கிறார் இல்லையா? அவர் மனசில் என்ன ஆசை? என்னுடைய இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் என்றென்றைக்கும் இருக்கிற சாம்ராஜ்யமாக இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் அது நடக்கலை.
ஏன்னா எந்த மனுஷனாலையும் அதை செய்ய முடியாது. அலெக்சாண்டர்லாம் பார்த்திங்கன்னா 32 வயதில் செத்து போனார். ரைட். சீசர்லாம் பார்த்திங்கன்னா அவர் நடு வயசில் ஒரு மிடில் ஏஜ்லேயே செத்து போயிட்டார். நெப்போலியன்லாம் பார்த்திங்கன்னா அவரும் அப்படிலாம் இல்லை, தலைமுறைலாம் கிடையாது. அவரே கடைசி காலத்தில் ஓட வேண்டியதாக போச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்படி இந்த தலைமுறையாக ராஜ்யம் என்றென்றைக்கும் இருக்கும்ன்றது மனுஷனால் முடியாத ஒரு காரியம். இங்கே தாவீதுடைய இந்த அரசாட்சியில் இஸ்ரவேல் ராஜ்யத்தில் தாவீதுடைய குடும்பம் 14 தலைமுறைகளாக ராஜாக்களாக இருந்தார்கள். ரைட். எத்தனை தலைமுறை? 14 தலைமுறை. அதுக்கப்புறமும் கூட பாபிலோனுக்கு சிறைப்பிடிச்சிட்டு கொண்டு செல்லப்படுகிறார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுடைய சிங்காசனமும் தாவீதின் சிங்காசனம்னு சொல்லி கர்த்தரே அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் அரசாளும் போது அவர் உட்கார போகிற அந்த சிங்காசனத்துக்கு பேர் என்ன? ரைட். மெசியாவின் சிங்காசனம் கிடையாது, கிறிஸ்துவின் சிங்காசனம் கிடையாது, தேவகுமாரனின் சிங்காசனம் கிடையாது. அதுக்கு கர்த்தர் பேர் வச்சிருக்கிறாரு, தாவீதின் சிங்காசனம். புரியுதா? நம்முடைய ஆண்டவராக இயேசுவே தாவீதின் குமாரன் இல்லை? அப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தாவீது பெற்றுக்கொண்டார். கர்த்தர் தூக்கி என்னமோ முட்டாய் கொடுக்குற மாதிரி தூக்கி கொடுக்குறாரு. மற்றவெல்லாம் மெனக்கட்டு ரத்தம் சிந்தி உயிரை பணையம் வச்சு எத்தனையோ பேர் உயிர் பலி கொடுத்து யுத்தத்தில் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை தாவீது என்னமோ சாக்லேட்டை கடையில் வாங்குற மாதிரி கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கிட்டார். ஏன்னா கர்த்தருடைய பார்வையில் யார் விலையேற பெற்றவன்? அவருடைய பிரசன்னத்தை நாடுகிற மனிதன், அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற மனிதன், அவன்தான் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவன். அவனோட எல்லாம் நல்லா இருக்கும்போது, ராஜ்யம் ஸ்திரப்பட்டதுக்கு அப்புறமும் கூட அவனுடைய ஆசை இன்னும் ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி போகாமல் அவனுடைய ஆசையை கவனிங்களேன். என் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நான் இருக்கணும், அவரை நான் வாஞ்சிக்கிறேன், அவரை தேட போகிறேன். அந்த ஆசை அவனுக்குள்ளே இருந்ததுனால கர்த்தர் சொல்கிறார், நான் உன் வீட்டை கட்டுறேன், நான் உன் சாம்ராஜ்யத்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற சாம்ராஜ்யமாக மாற்றுறேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுத்து அவரே செய்கிறார். தாவீதுடைய வீடு இஸ்ரவேலின் ராஜ்யத்தின் ஆளுகை செய்கிற குடும்பமாக மாறுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் பாதுகாக்கிறார். எத்தனையோ ஆபத்துகள் வந்துச்சு, எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள் வந்துச்சு. ஆனால் அதன் மத்தியில் எல்லாமே கர்த்தர் தாவீதுடைய வம்சத்தார் ஆளுகை செய்கிறவர்களாக ராஜாக்களாக இருக்கிறதுக்கு என்னென்னமோ செஞ்சார். எந்த பெரிய சக்கரவர்த்தியாலையும் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் சுலபமாக தாவீதுக்கு ஒரு வரமாக அதை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடுறது ஒன்றும் வேஸ்ட்டு கிடையாது. அது பிரயோஜனமில்லாத ஒரு காரியம் கிடையாது. நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களாக மாறும்போது, கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடுகிறவர்களாக மாறும்போது கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.